हरिः ओम् श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। हंसयुक्त विमानस्थे ब्रह्माणि रूपधारिणि कौशाम्भक्षरिके देवी नारायणि नमोस्तुते। हंसयुक्त विमानस्थे ब्रह्माणि रूपधारिणि कौशाम्भक्षरिके देवी नारायणि नमोस्तुते। இங்கே வந்து சப்த மாத்திருக்காகள், 7 மாத்திருக்கா பார்த்தோம் இல்லையா? தேவியோட ஒரு ரூபமாக இருப்பள், தேவியோட உடம்புலேருந்தே வந்தவள், தேவிக்குள்ளே ஐக்கியமாறா இல்லையா? அந்த சப்த மாத்திருக்காவை ஸ்துதிக்கிறாங்க. இங்கே வந்து ஹம்சயுக்த விமானஸ்தே, ஹம்சம்னா ஹம்ச வாகனத்தில் யார் வரா? பிரம்மாணி ரூபதாரணி, பிரம்மனோட ஸ்வரூபமான பிரம்மாணி தேவி வரா ஹம்ச வாகனத்தில். அவள் என்ன வச்சுருக்கா? கௌஷாம்பக்ஷரிகே தேவி, கையில் வந்து தர்பை வச்சுருக்காளாம். என்னன்னா அவள் கையில் கமண்டலு இருக்குது, பிரம்மா கையில் கமண்டலு தானே, அது மாதிரி இவள் கையில கமண்டலு. அந்த கமண்டலத்தில் வந்து ஒரு ஜலம் இருக்காம், யோக ஜலம். அது அந்த ஜலத்தை தெளிச்சுதானே வரா இந்த அசுரெல்லாம் வதம் பண்ணுறதுக்கு. தளிக்க ஒரு அசுரனும் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து விடுறா. ஸோ அந்த மாதிரி தர்ப புல்லை வச்சிருந்து கையில் கமண்டலும் வச்ச அந்த பிரம்மாணியான நாராயணி தேவிக்கு எங்களோட நமஸ்காரம் சொல்லி சப்த மாத்திருக்கா, ஒரு தேவிக்கு அந்த 7 மாத்திருக்காவுக்கு நமஸ்காரத்தை சொல்கிற ஸ்லோகம் இது. ஹம்சயுக்த விமானஸ்தே பிரம்மாணி ரூபதாரிணி, பிரம்மனோட ஸ்வரூபமான அந்த பிரம்மாணிக்கு கௌஷாம்பக்ஷரிகே தேவி, கையில் தர்பையை வச்சுருக்கா, கமண்டலு ஜலத்தை வச்சுருக்கிற அந்த நாராயணிக்கு எங்களோட நமஸ்காரம் அப்படி சொல்லி 13வது ஸ்லோகம். त्रिशूलचन्द्राहिधरे महावृषभवाहिनी माहेश्वरी स्वरूपेण नारायणि नमोस्तुते। त्रिशूलचन्द्राहिधरे महावृषभवाहिनी माहेश्वरी स्वरूपेण नारायणि नमोस्तुते. அடுத்த சப்த மாத்திருக்காவான மாஹேஸ்வரி தேவியே, மகேஸ்வரனோட ஸ்வரூபமான மாஹேஸ்வரி. திரிசூலா என்ன கையில் வச்சுருக்கா, திரிசூலத்தை தரிச்சவளா இருக்கா. சந்திராஹிதரே, தன்னோட தலையில் சந்திரக்கலை இருக்கு அவளோடு. அஹினா என்னது? பாம்பு, பாம்பால் ஆபரணமாக போட்டுருக்கா. இல்லை, சிவனோட கழுத்தில் பாம்பு தானே ஆபரணம். அதே மாதிரி மகேஸ்வரியான தேவியோட உடம்புல ஆபரணமாக இருக்கிறது பாம்பு. பாம்பை, சர்ப்பத்தை ஆபரணமாக தரிச்சவளான தேவி எதில் இருக்கா? மகா ரிஷபவாகினி, ரிஷபம்னா காளை, புல், அதை வாகனமாக கொண்ட அந்த மகேஸ்வரி, மகேஸ்வரனோட ஸ்வரூபமான மகேஸ்வரிக்கு, மகேஸ்வரியான நாராயணிக்கு நமோஸ்துதே, எங்களோட நமஸ்காரம் சொல்லி 2வது தேவிக்கு நமஸ்காரம். இங்கே மயூர குக்குட்டவ்ரதே மகாசக்தி தரே நகே கௌமாரி ரூப சம்ஸ்தானே நாராயணி நமோஸ்துதே. மயூர குக்குட்டவிருத்தே மகாசக்தி தரே நகே கௌமாரி, இங்கே குமாரன், குமாரன் யாரு? குஹன், முருகன், முருகப்பெருமானோட ரூபமான கௌமாரி தேவி எப்படி இருக்கா? மயூர குக்குட்டவது, மயூரம்னா மயூர வாகனம், மயில் வாகனம். குக்குட்டம்னா கோழி, காக் சொல்கிறோம் இல்லையா? அதே தன்னோட துவஜத்தில் இருக்கும் பாருங்கோ, அந்த காக்கை துவஜத்தில் காக் வச்சுருக்கா. அந்த குக்கூட்டத்தை வச்சு கையில் என்னத்தை பிடிச்சிருக்கா? மகாசக்தி தரே நகே, கையில் வந்து சக்தி சொல்லப்பட்ட வேலை பிடிச்ச சுத்தமான தேவி யாரவள்? கௌமாரி. கௌமாரி தேவியான அந்த தேவியான நாராயணிக்கு நமோஸ்துதே, அவளுக்கு நாங்கள் நமஸ்காரத்தை பண்றோம் சொல்லி 3வது தேவி. சங்க சக்கர கதாஷார்க கிரஹீத பரமாயுதே பிரசீத வைஷ்ணவி ரூபே நாராயணி நமோஸ்துதே. சங்க சக்கர கதாஷார்க கிரஹீத பரமாயுதே, கையில் சங்கு சக்கரம் கதை, ஷார்கம்னா வில்லு, இதை ஆயுதமாக பிடிச்சுட்டு இருக்கிற தேவி யாரு? வைஷ்ணவி தேவி. பிரசீத வைஷ்ணவி ரூபே, வைஷ்ணவி ரூபேனா விஷ்ணுவோட ரூபத்தில் வந்த அந்த வைஷ்ணவி தேவிக்கு நமஸ்காரம். அவள் இதில் இருக்கா? கருடவானத்தில் உட்கார்ந்துருக்கிற தேவி, விஷ்ணு ரூபிணியாக இருக்கிற அந்த நாராயணிக்கு எங்களோட நமஸ்காரம். கிருஹீதோக்ர மகாசக்ரே தம்ஷ்டோ திருத வசுந்தரே வராஹ ரூபிணி சிவே நாராயணி நமோஸ்துதே. கிரஹீதோக்ர மகாசக்ரே தம்ஷ்டோ திருத வசுந்தரே, வசுந்தரனா பூமி, வராக ரூபிணி சிவே நாராயணி நமோஸ்துதே. ஸோ வராகமூர்த்தியோட ரூபமான வாராகி தேவி, அவள் எப்படியாக்கும்? சிவே, சிவேன மங்களஸ்வரூபிணி, எப்போவுமே மங்களத்தை கொடுக்கப்பட்ட தேவி. அந்த மங்களஸ்வரூபிணியான தேவி கையில் என்ன பிடிச்சுருக்கா? சக்கரத்தை தரிச்சுருக்காளாம் இவள், வராக ரூபிணி சிவே. கிரஹீதோக்ர மகாசக்ரே, மகாசக்கரத்தை கையில் பிடிச்சுருக்கா. அவள் தம்ஷ்டத்தில், தம்ஷ்டம் என்னது? அவளோட அந்த டஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா,
அதில் என்ன வச்சுருக்கா, வசுந்தரை பூமியே பிடிச்சுருக்காளாம் அந்த டஸ்கில். அந்த மாதிரி உள்ள வாராகி தேவியான நாராயணிக்கு எங்களோட நமஸ்காரம் சொல்லி வாராகி தேவிக்கு ஒரு நமஸ்காரம். இங்கே நிருசிம்ஹரூபேணோக்ரேண ஹந்தும் தைத்யான் கிருதோத்யமே த்ரைலோக்யத்ராண சஹிதே நாராயணி நமோஸ்துதே. நிருசிம்ஹரூபேணோக்ரேண ஹந்தும் தைத்யான் கிருதோத்யமே த்ரைலோக்யத்ராண சஹிதே நாராயணி நமோஸ்துதே. ஸோ நரசிம்ம ரூபிணியான நிருசிம்ஹிக்கு நமஸ்காரம் சொல்கிறோம். இங்கே எப்படி இருக்கா, உக்ரமான ரூபத்தில் இருக்கப்பட்டவள். அதனால தான் உக்ரமாக இருந்தால் தான் அவளுக்கு தைத்தியரை வதம் பண்ண முடியும் இல்லையா. சௌமியமாக இருந்தால் வதம் பண்ண மாட்டாள், அவள் அம்மாவாக இருப்பாள். இங்கே வந்து துஷ்டரை வதம் பண்ணுறதுக்கு இருக்கா. அதனால் உக்ர ரூபமான அந்த நிருசிம்ஹிக்கு நமஸ்காரம். எதனால, அவள் தைத்தியரை வதம் பண்ணப்பட்டவள். அவளை வதம் எதனால் பண்ணுறா, திரைலோக்கிய திராண சகிதே, இந்த 3 லோகத்தையும் ரட்சிக்கணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த தைத்தியரெல்லாம் வதம் பண்ணுறாளாம். அந்த மாதிரி உள்ள நிருசிம்ஹி ரூபிணியான தேவிக்கு எங்களோட நமஸ்காரம் சொல்லி இந்த ஸ்லோகம். கிரீட்டினி மகாவஜ்ரே சஹஸ்ர நயனோஜ்வலே விருத்ர பிராணஹரே சைந்திரி நாராயணி நமோஸ்துதே. கிரீட்டினி மகாவஜ்ரே சஹஸ்ர நயனோஜ்வலே விருத்ர பிராணஹரே சைந்திரி நாராயணி நமோஸ்துதே. கிரீட்டினி மகாவஜ்ரே, கிரீட்டத்தை தரித்தவள். அவள் எப்படித்தவள், ஐந்திரி சக்தி உள்ளவளும் வஜ்ராயுதத்தை பிடிச்சின்றவளும் சஹஸ்ர நயனோஜ்வலை 1000 கண்கள் ஜொலிக்கப்பட்டவளும் விருத்ரா பிராண ஹரே தேவி, விருத்ராசுரனோட பிராணத்தை ஹரிச்சவள், கொன்னவள், விருத்ராசுரனை கொன்னவளும் ஆன அந்த ஐந்திரிக்கு நாங்கள் நமஸ்காரத்தை பண்ணுறோம் சொல்லி ஐந்திரி தேவியான இந்திரனோட ரூபமான ஐந்திரிக்கு நமஸ்காரம். இங்கே शिवदूते स्वरूपेण हतदैत्य महाबले घोररूपे महारावे नारायणि नमोस्तुते. शिवदूति स्वरूपेण हतदैत्य महाबले. சிவதூத்தின்னு தேவிக்கு பேர். நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். என்னத்தினால, சிவனையே தூதனா சொல்லி அனுப்புறா இல்லையா, அதனால அவளுக்கு சிவதூத்தின்னு கியாத்தி ஆகிறா. ஸோ சிவனே தூதனாய் அனுப்பின அந்த சிவதூத்திக்கு எங்களோட நமஸ்காரம். என்னத்துக்கு, ஹததைத்திய மகாபலே, அவள் ஹததைத்தியன்னா அசுரர்களெல்லாம் வதம் பண்ணின அந்த சிவதூதிக்கு நமஸ்காரத்தை சொல்கிறோம். அவள் எப்படி இருக்கா, கோர ரூபே, கோரமான ரூபம்னா பயங்கரமான ரூபம் கொண்டவளும், மகாராவை பெரிய சப்தம், அவளோட சப்தத்திலே நிறைய அசுரர்கள் விழுந்து விடுறாள் அந்த சத்தத்தை கேட்டுட்டு. அந்த மாதிரி பெரிய சப்தம் உள்ள அந்த நாராயணி தேவிக்கு எங்களோட நமஸ்காரம் சொல்லி சிவதூதி தேவிக்கு நமஸ்காரத்தை சொல்கிறோம். இங்கே தம்ஷ்ட்ராகராலவதனே शिरोमाला विभूषणे चामुण्डे मुण्डमथने नारायणि नमोस्तुते. தம்ஷ்ட்ராகராளவதனே சிரோமாலா விபூஷணே. தம்ஷ்டம்னா அந்த கோரப்பல்கள், கோரப்பல் கொண்டவள் யாராக்கும் காளி. இங்கே அவள் என்ன போட்டுருக்கா, சிரோமாலா விபூஷணே. சிரம்னா தலை, மாலைனா மாலை, மண்டை, மண்டை மாலை இல்லையா, அந்த அசுவனோட மண்டையெல்லாம் உடைச்ச அந்த மாலையை தான் அவள் கழுத்தில் ஆபரணமாக போட்டுருக்கா. ஸோ அந்த முண்டமாலாவை தரித்தவளுமான யாராக்கு அவள், சாமுண்டி, சாமுண்டியான முண்டமதனே. முண்டமதனா அந்த தலைமண்டையெல்லாம் போட்டுருக்கிற யாரு, பத்ரகாளி. அந்த மாதிரி பத்ரகாளிக்கு எங்களோட நமஸ்காரம் சொல்லி பத்ரகாளிக்கு இங்கே நமஸ்காரத்தை சொல்கிறோம். லக்ஷ்மி லஜ்ஜே மகாவித்யே ஸ்ரத்தே புஷ்டி ஸ்வதே த்ருவே மகாராத்ரி மகாவித்யே नारायणि नमोस्तुते. लक्ष्मी लज्जे महाविद्ये श्रद्धे पुष्टि स्वधे ध्रुवे महारात्रि महा अविद्ये नारायणि नमोस्तुते. लक्ष्मी लज्जे महाविद्ये, लक्ष्मी स्वरूपिणियान देवी. लक्ष्मी स्वरूपिणियानது, லக்ஷ்மினா ஐஸ்வர்யம், சம்பத்து, சௌந்தர்யம் எல்லாமே லக்ஷ்மி ஸ்வரூபம். அந்த மாதிரி தேவிக்கு சொல்கிறா. லஜ்ஜா, லஜ்ஜைன்னு என்னது, பயம், சங்கோச்சம், நாணம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த இதில் வருது லஜ்ஜையில். ஓகே, ஒரு பாவங்கள். அதே மாதிரி மகாவித்யே, மகாவித்யேனா என்னது, வித்யா, மகாவித்யா ஸ்வரூபிணியான தேவி. வித்யேனா ஞானம், ஞானஸ்வரூபிணியான தேவி. ஸ்ரத்தா, ஸ்ரத்தேனா என்னது, ஸ்ரத்தா ஸ்வரூபிணியானவள். ஸ்ரத்தேனா கமிட்மெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லை, கமிட்மெண்ட்ஸு. ஸோ ஸ்ரத்தையாக இருக்கப்பட்டவளும். புஷ்டி ஸ்வதே த்ருவே, புஷ்டினா என்னது, லோகத்தை போஷிக்க செய்யறவள், போஷணம் பண்ணுறவள், மீன்ஸ் லோகத்தெல்லாம் எப்போதுமே காப்பாற்றுறவள். ஸ்வதே, ஸ்வதேனா ஸ்வதா தேவியா. ஸ்வதா தேவி யார், பித்ருக்களுக்கெல்லாம் அந்த இதை செய்யப்பட்டவள்,
பித்ருகர்மம் எல்லாம் பண்ணுறது ஆகாரத்தை கொண்டு கொடுக்கணும்னா ஸ்வதா தேவி, பித்ருலோகத்துக்கு கொண்டு போகிற தேவி ஸ்வதா. ஸ்வதாவும் தேவியாக இருக்கா. துருவேன்னு என்னது? நித்திய ஸ்வரூபிணியானவள், எப்போதுமே இருக்கா, அவளுக்கு அழிவே கிடையாது. அந்த மாதிரி உள்ள தேவி. மகாராத்திரி என்னது? பிரளய காலம்லேயே அவள் உண்டு இல்லையா? பிரளயத்தில் எல்லாமே அழிஞ்சுடும், எல்லாம் போயிடும், ஆனாலும் அவள் ஒருத்தி இருப்பாள் அந்த சமயம். அவள் எப்படியா இருக்கா? அதல்லாதைக்கு மகா அவித்யன்னு என்னது? மாயாஸ்வரூபிணி இல்லையா? அவித்யனா அஜ்ஞானமாக இருக்கப்பட்டது இல்லையா? நம்ம பார்க்குறதெல்லாம், நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாமே மாயை தான், எதுவுமே சத்தியம் கிடையாது, எல்லாம் மித்யை. ஸோ சத்தியமாகவும் இருக்கா, அவள் மித்யாவாகவும் இருக்கா. ஸோ அதனால மகா வித்யாவும் இருக்கா, மகா அவித்யாவாகவும் அந்த இருக்கப்பட்ட அந்த நாராயணி தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். அந்த மாதிரி மாயா ஸ்வரூபிணியாக இருக்கிற தேவிக்கு நாங்கள் நமஸ்காரத்தை பண்ணுறோம் சொல்லி. மேதே சரஸ்வதி வரே பூதிபாப்ரவிதாமசி நியதே த்வம் பிரசீதேஷே நாராயணி நமோஸ்துதே. மேதே சரஸ்வதி வரே பூதி பாப்ரவிதாமசி நியதே த்வம் பிரசீதேஷே நாராயணி நமோஸ்துதே. மேதேனா கிராஸ்பிங் பவர் இல்லையா? ஒன்று சொல்லி கொடுத்தா அது டக்குன்னு மைண்டில் போகிறது இல்லையா? அதான் மேதாசக்தி சொல்லுவாள். புத்தி, ஓகே, புத்தி சக்தி. அந்த மாதிரி உள்ள தேவி மேதாவி. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? அவன் ரொம்ப மேதாவி. எப்படி மேதாவினா பிரில்லியன்ட், ரொம்ப புத்திமானாக இருக்கப்பட்டவா, சுப்பீரியர் சொல்லுவோம் இல்லையா? அதான் மேதாவி. ஸோ அந்த மாதிரி மேதாசக்தி உள்ளவள் சரஸ்வதினது வாக்தேவதை இல்லையா? நம்ம இப்போ பேசுகிறோம் படிக்கிறோம் எல்லாம் சரஸ்வதியோட அனுகிரகம், அவள் தான் வாக்தேவதை. வரேனா சிரேஷ்டையானவள், என்ன வரத்தையும் கொடுக்கப்பட்டவள், அந்த வரம் கொடுக்குற உள்ள கெப்பாசிட்டி இருக்கிறவள் வரே. பூத்தினா ஐஸ்வர்யம், ஓகே, ஐஸ்வர்யத்தை தரப்பட்ட ஐஸ்வர்ய ஸ்வரூபிணியாக இருக்கிற தேவி. பாப்ரவினா பப்ரவர்ணம் சொல்லுவாள். பப்ரவர்ணம்னா ப்ரௌனிஷ் கலர். தேவி ஆஷ் கலர்ல இருக்கா, கருப்புல இருக்கா, சொகப்பா இருக்கா இல்லையா, அருண நிறமா இருக்கா. இங்க பாப்ரவி சொல்றான். பாப்ரவினா ப்ரௌனிஷ் கலர், வீட்டிஷ் கலர் சொல்றோமே, அந்த மாதிரி நிறம் உள்ள தேவி. தாமசி, தமோ குணம் உள்ளவள். தமோ குணம்னா கருத்தவள். யாரு? காளி இல்லையா? காளி தான் தமோ குணம் உள்ளவள். ஸோ தாமசின்னு அவளுக்கு இன்னொரு பேரு. நியத்தேனா நியமமா இருக்கப்பட்டவள், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணப்பட்டவள். தப்பு பண்ணினா அது தப்பு, இது சரினா இது சரி இல்லையா? நம்மளுக்கு ஃபேவரபிளா யாரையும் இது பண்றது இல்லை. ஸோ நியத்தேனா எல்லா நியமங்களே பாலிக்கப்பட்டவள், நியமமா இருக்கிறவள், எல்லாருக்கும் ஈஷியானவள். தொம் பிரசீதேஷனா எல்லாருக்கும் ஈஷியா இருக்கப்பட்ட அந்த நாராயணிக்கு எங்களோட நமஸ்காரம். அது மாதிரி தேவியோட பல பேரு பல கிரியைகளை சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேப்யஸ்த்ராஹி நோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேப்யஸ்த்ராஹி நோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. சர்வஸ்வரூபிணியான தேவி. சர்வஸ்வரூபினா எல்லாத்துலேயுமே இருக்கா, எல்லா ரூபத்திலையும் அவள் இருக்கா. எதில் இல்லாத வஸ்துவே கிடையாது, அவள் இருக்கிறதான் எல்லாமே வஸ்துவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் சர்வஸ்வரூபிணியாக இருக்கிற தேவி எல்லாத்துக்கும் சாரமாக இருக்கா இல்லையா? ஒரு ஆதாரம் வேணுமே எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கப்பட்டவளான அந்த தேவி அவள் யாராக்கும் சர்வசக்தி சமன்விதை, எல்லாத்துக்கும் சக்தி ஈஸ்வரியாக இருக்கப்பட்டவள், எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவளாக இருக்கப்பட்டவள். அவள் என்ன பண்ணுறா? பயேபியஸ்திராஹினோ தேவி, எல்லாரையும் எல்லா பயத்திலேருந்து நம்மளை ரட்சிக்கப்பட்டவளாம் அந்த தேவி. நம்மளே மரண பயம், வியாதி பயம், ரோக பயம், இந்த மாதிரி நிறைய பயப்படுறோமே, எல்லா பயத்திலேருந்து நம்மளே ரட்சிக்கப்பட்டவளான அந்த துர்கைக்கு துர்கே தேவி நமோஸ்துதே. துர்கேனா என்னது? துர்கைனால கஷ்டத்திலேருந்து நம்மளே வெளியில கொண்டு வரலாம் தான் துர்கா. ஸோ அந்த துர்கா தேவிக்கு எங்களோட நமஸ்காரம் சொல்லி சொல்றாங்க. ஏதத்தே வதனம் சௌம்யம் லோச்சனத்ரயபூஷிதம் பாதுனः சர்வபீதிभ्यः காத்யாயனி நமோஸ்துதே. ஏதத்தே வதனம் சௌம்யம் லோச்சனத்ரயபூஷிதம் பாதுனः சர்வபீதிभ्यः காத்யாயனி நமோஸ்துதே. தேவியை யாரெல்லாம் ஸ்துதிக்கிறாளோ, இந்த தேவதைகள்லாம் ஸ்துதிச்சிருக்கா இல்லையா, அதனால தேவி எப்படி இருக்கலாம்? சௌமிய வதனம், ரொம்ப சௌமியமான வதனத்தோட இருக்கா. வதனம்னா முகம் சௌமியமா இருக்கு, கோபத்துல இல்லை அவள், ஏன்னா தேவியை ஸ்துதி பண்ணினதுனால. ஸோ இந்த சௌமியமான தேவியோட 3 கண்கள், லோச்சனத்ரய பூஷிதம், 3 கண்கள் இருக்கு இல்லையா, சூரியன் சந்திரன் அக்னி, அந்த 3 கண்கள் என்ன பண்றதாம்? பாத்துன சர்வ பீதிபியா, எல்லா பயத்திலேருந்து எங்களை ரட்சிக்கட்டும். அந்த மாதிரி சௌமியமா உள்ள தேவியோட 3 கண்களும்
எங்களை எல்லா பயத்திலேருந்தும் ரட்சிக்கட்டும். அந்த மாதிரி உள்ள காத்தியாயனி தேவிக்கு எங்களோட நமஸ்காரம் சொல்லி சொல்றாங்க. ஜ்வாலா கராளமத்யுக்ரம் அசேஷாசுரசூதனம் திரிசூலம் பாத்து நோ பீதேஹே பத்ரகாளி நமோஸ்துதே. ஜ்வாலா கராளமத்யுக்ரம் அசேஷாசுரசூதனம் திரிசூலம் பாத்து நோ பீதேஹே பத்ரகாளி நமோஸ்துதே. இங்க தேவியோட ஆயுதத்தை வர்ணிக்கிறா. தேவியோட திரிசூலம் எங்களோட எங்களை எல்லா பயத்திலேருந்து ரட்சிக்கட்டும் சொல்லி சொல்றா. ஸோ திரிசூலம் எப்படி இருக்கு? தீ ஜுவாலை மாதிரி அதி பயங்கரமா ஜொலிக்கிற அந்த திரிசூலம் எங்களை ரட்சிக்கட்டும் சொல்லி. ஜுவாலா கராளம் அத்யுக்ரம். அத்யுக்ரம்னா ரொம்ப பயங்கரமா, தீ ஜுவாலை இருந்தா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி உள்ள திரிசூலம் எல்லா பயத்திலேருந்தும் எங்களை ரட்சிக்கட்டும். ஸோ அவளோட கையில இருக்கிற அந்த சமயத்துல சௌமியமா இருக்கிறது எப்படி இருக்காம அந்த இது திரிசூலம் சௌமியமா இருக்கு, பார்க்கறதுக்கு பயம் இல்லை. அதே சமயம் அவள் சம்ஹார சமயத்துல உபயோகிக்கிற சமயத்துல, சம்ஹாரன்னா யுத்த சமயத்துல அது உக்ரமா இருக்காம் பார்க்கறதுக்கு. அந்த திரிசூலம் அதி உக்ரமா இருக்கு சொல்லி சொல்றா. அது என்ன பண்றது? அதி உக்ரமா இருக்கிறதுனால எல்லா அசுரர்களை அதை நெசிப்பிக்கிறது, அசுரர்களை நாசமாக்கி விடுறதாம். அந்த திரிசூலத்தை பிடிச்சுட்டு இருக்கிற தேவியான பத்ரகாளி, பத்ரகாளினா பத்ரப்படுத்தவள், மங்களஸ்வரூபினியா இருக்கிற தேவி எங்களை எல்லாத்திலேருந்து ரட்சிக்கட்டும், அவளை நாங்கள் நமஸ்காரம் பண்றோம் சொல்லி சொல்றோம் இங்கே. ஸோ திரிசூலத்தை நமஸ்காரம் பண்றோம், திரிசூலம் பிடிச்ச அந்த பத்ரகாளிக்கு நமஸ்காரம் சொல்லி ஸ்லோகம். ஹினஸ்தி தைத்ய தேஜாம்சி ஸ்வேனானா பூர்யயா ஜகத் சா கண்டா பாத்து நோ தேவி பாபேபியோ ந சுதானிவா. இப்போ மணி பத்தி சொல்றா. கண்டானா மணி. ஹினஸ்தி தைத்ய தேஜாம்சி ஸ்வனேனா பூர்யயா ஜகத் சாகண்டா பாத்துனோ தேவி பாபேபியோ ந சுதானிவா. ஸோ மணி எங்களை ரட்சிக்கட்டும். கண்டானா மணி. எந்த மணி சொல்றோம் இங்கே? எந்த மணியோட சப்தம் லோகம் முழுவதும் நிறைஞ்சு அந்த நாதத்தால தைத்திரெல்லாம் தேஜஸை அழிச்சுடுறது இல்லையா? நம்ம பார்த்தோம் முன்னால தேவி மணியை வாசிக்கிற மணி நாதத்தால அவளோட தேஜஸ் எல்லாம் போயிடுறது. அந்த மாதிரி நசிச்சதோ அவள் என்ன ஆயிடுறது? அவளோட வீரியம் எல்லாம் இல்லாத ஆயிடுறது, அவளுக்கு தைரியம் எல்லாம் போயிடுறது. அந்த மணி சத்தத்திலே தைரியம் இல்லாத ஆயிடுறாளாம். அந்த மணி நாதத்தால அது எப்படி இருக்காம்? அந்த நாதம் நம்மளுக்கு மங்களநாதமா கேட்கறது. ஆனா அசுரனுக்கு பயம் படுத்துற மாதிரி இருக்காம், பயத்தால முழங்குற மணிநாதம் மாதிரி இருக்காம். ஸோ அந்த மாதிரி மங்களநாதமா இருக்கப்பட்ட அந்த மணிநாதம் எங்களை ரட்சிக்கட்டும் சொல்லி சொல்றாங்க. ஸோ எப்படி ஒரு அம்மா குழந்தைகளை ஆபத்திலேருந்து ரட்சிப்படும், அந்த மாதிரி இந்த நாதம் எங்களை ரட்சிக்கட்டும். நம்ம மனசுல உள்ள அமங்கல சிந்தனை எல்லாம் போகட்டும், மங்களமும் நிறையட்டும். மனசுல நெகட்டிவ் அந்த இதெல்லாம் போயிடணுமா. மணிநாதம் கேட்கறதே அதுக்கு அதனால தான். மணி அடிச்சாச்சுன்னா மனசெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். ஓகே, அந்த மாதிரி உள்ள மணிநாதம் எங்களை ரட்சிக்கட்டும். இந்த இதில் ஸ்லோகத்தை சொல்லுவாள் இல்லையா? ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷசாம் அப்படி சொல்லி, தேவதா பூஜனார்த்தாய கண்டாநாதம் கரோமியகம் சொல்லி மங்களநாதத்தை சொல்ற அந்த இதை மந்திரத்தை. ஸோ அமங்கல சக்தியெல்லாம் தூரம் போகட்டும். இந்த மணி அடிக்கிறதுனால போயிடுமாம். பின் என்ன வரும்? நெகட்டிவ் இதெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அந்த மாதிரி மங்களநாதத்தை கேட்கறதுனால நம்ம மனசுல பாசிட்டிவ் நிறைய. அந்த மாதிரி உள்ள மணிநாதத்தை வாசிக்கப்பட்ட அந்த தேவிக்கு எங்களோட நமஸ்காரம் சொல்லி இங்க சொல்றோம். அசுரா ஸ்ரிக்வசா பங்க சர்ச்சிதஸ்தே கரோஜ்வலஹ சுபாய खड्गो भवतु चण्डिके त्वां नतावयम्. असुरा स्रिग्वसा पंक चर्चितस्ते करोज्वलः शुभाय खड्गो भवतु चण्डिके त्वां नतावयम्. தேவியோடு खड्गத்தை ஸ்மரிக்கிறோம். இங்க தேவியோட கையில இருக்கப்பட்ட அந்த खड्गம்னா வாளு. அது எங்களுக்கு எல்லா மங்களத்தையும் உண்டாக்கட்டும் சொல்லி சொல்றா. அந்த வாள் என்ன பண்ணியிருக்கான்? அசுரர்களை வதம் பண்றது, அசுரோட ரத்தம் ஒட்டிக்கிறதுல அவளோட கொழுப்பு மாம்சம் எல்லாமே அதுல பட்டிருக்கு அந்த खड्गத்துல. அந்த மாதிரி உள்ள खड्கம் எங்களை ரட்சிக்கட்டும். அந்த खड्கம் பிடிச்ச அந்த சண்டிகைக்கு நாங்கள் நதாவயம், நாங்கள் நமஸ்காரத்தை பண்றோம் சொல்லி சொல்றாங்க. ரோகானசேஷானபஹம்சி துஷ்டா ருஷ்டா து காமான் சகலானபீஷ்டான் त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति. रोगान पहंसि तुष्टा रुष्टा तु कामान् सकलान् अभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां
துவாமாஸ்ரிதாஹ்யா ஸ்ரயதாம் பிரயாந்தி. ஸோ தேவி இங்கே என்னது, ரோகான சேஷான பஹம்சி துஷ்டா. துஷ்டான சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ தேவி எப்போ சந்தோஷமாறா, நம்ம வந்து தேவி பக்தனா மாறினா தான் தேவி சந்தோஷமாக இருப்போம் இல்லையா. ஸோ சந்தோஷமாக இருக்கிற தேவி என்ன பண்ணுறாளாம், ரோகாம் நம்மளோட ரோகங்கள் எல்லாம் இல்லாதக்கு ஆக்கிவிடலாம். தட் மீன்ஸ் நீங்கள் சரண்டர் ஆயாச்சுன்னு அர்த்தம். சரண்டர் ஆயாச்சு தான் தேவி எல்லாம் பார்த்துப்பாள். நம்மளுக்கு ரோக வியாதியிலேருந்து நம்மளுக்கு முக்தியை கொடுத்துடுவாள். ருஷ்டானு காமான், ருஷ்டான கோபிச்சுண்டா. தேவி எப்போ கோபிச்சுவள், எப்போ நம்ம கோபிச்சுன்னா நம்மளெல்லாம் இது பண்ண மாட்டா. யார் ஒருத்தன் தேவி கிட்ட அந்த நம்பிக்கை இல்லாததுக்கு இருப்பாளோ அவளுக்கு என்ன பண்ணுவாளாம் தேவி, எல்லா சௌபாகியங்களும் அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்காது. என்ன வேணுமோ அதை தான் கிடைக்கும். அல்லாக்கி நீங்கள் வந்து ஒருக்கா சரண்டர் ஆயாச்சுன்னா நம்மளுக்கு கேட்காதக்கே சகல பலனும் தேவி கொடுப்பாள். ஆனால் யார் ஒருத்தன் தேவியை விசுவாசம் இல்லாதக்கு இருக்காளோ அவன் பாவம் புண்ணியம் அனுசரித்து அவனுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லா சௌபாகியங்களும் அவனுக்கு கொடுக்க மாட்டான். அதெல்லாம் நஷ்டப்பட்டு போயிடுவான் அவனுக்கு. யார் உன்னை ஆசிரிக்கிறாளோ அவளுக்கு சகலான அபீஷ்டான், எல்லா அபீஷ்டங்களும் நம்ம என்னெல்லாம் கேட்டுக்கிறோமோ எல்லாமே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்துடுவாள். தோமாஸ்ரிதானாம்ன விபன்னராணம். ஸோ எந்த ஆபத்து வந்தாலும் நம்மளுக்கு யார் தேவி ஆசிரிக்கிறாளோ, துவாம் ஆசிரிதானம், யார் உன்னை ஆசிரிக்கிறாளோ அந்த விபன்னராணம், அந்த ஜனங்களுக்கு அந்த பக்தர்களுக்கு என்ன பண்ணுவலாம் தேவி, எல்லாமே நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறா. எல்லா ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி கொடுக்குறா. எல்லா இஷ்டங்களையும் நிறைவேற்றி கொடுக்குறா. நம்மளை எல்லா விதத்திலையும் அனுகிரகம் பண்ணுவலாம் தேவி. யார் ஒருத்தர் தேவி ஆசிரிக்கிறாளோ அவளுக்கு. ஆசிரிக்காதான் தேவியை நம்பாதவாளுக்கு நம்மளை போல எல்லா அபீஷ்டங்களும் பூர்த்தியாக கிடைக்காது சொல்கிறான். ஸோ அதனால தேவியை யார் ஒருத்தர் அம்பாளை வந்து வணங்கி அவளோட பக்தனா இருக்காளோ அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டா. அவள் சந்தோஷமா இருக்கிறத, அவளுக்கு ரோகங்களும் இல்லாதக்கு இருக்கும், அவளுக்கு எந்த பயமும் இருக்காது. அவள் என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அந்த ஆசையெல்லாம் தேவி நிறைவேற்றி கொடுப்பா சொல்றா இங்கே. ஏதத் கிருதம் யத் கதனம் த்வயாத்ய தர்மத்விஷாம் தேவி மகாசுராணாம் ரூபைரனைகைர் பஹுதாத்மமூர்த்திம் கிருத்வாம்பிகே தத் பிரகரோதி கான்யா. ஏதத் கிருதம் யத் கதனம் த்வயாத்ய தர்மத்விஷாம் தேவி மகாசுராணாம் ரூபைர் அனைகைர் பகுதாத்மமூர்த்திம் கிருத்வாம்பிகே தத் பிரகரோதி கான்யா. ஹே தேவி, தர்மத்வேஷிகள் ஆனா அசுரர், தர்மத்வேஷனா தர்மத்தை பாலிக்கப்பட்டாத்தவா, ஓகே, அதர்மம் செய்யப்பட்டவா, அவதான் அசுரர்கள். அவளுக்கு வந்து தேவியால நிறைய துக்கங்களை அனுபவிக்க வேண்டி வந்தது. ஏன்னா தேவி அநேக ரூபங்களை எடுத்துட்டு அவளை பீடிப்பிக்கிறா இல்லையா. 10-11 ரூபத்தை எடுக்கிறா தேவி. அசுரர்கள் எல்லாம் கொல்லறா. பல ரூபங்களை எடுத்துட்டு தேவி 9 ரூபமா வராவள் இல்லையா. 7 சப்த மாத்திரிகாவும் சிவதூதி, சாமுண்டா, காளி சொல்லி இந்த மாதிரி ரூபத்தை எடுக்கிறா இல்லையா. சாமுண்டியா வரா, சிவதூதியா இருக்கா, பிரம்மாணி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, நாரசிம்ஹி, ஐந்திரி, கௌமாரி, இந்த மாதிரி 9 ரூபத்தை எடுக்கிறா. ஸோ இந்த ரூபங்கள் எல்லாம் உன்னோட ஸ்வரூபத்திலேருந்து வந்தது தான் இல்லையா. எல்லாம் தேவிக்குள்ளேருந்து வந்த ரூபங்கள் தான். அவள் சொல்லாளே, நான் ஒருத்தி தான் பாரு, இதெல்லாம் என்னோட விதமான ரூபங்கள் சொல்லி காட்டுறா இல்லையா. அந்த மாதிரி 9 ரூபங்களை எடுத்துட்டு தேவி வரா. அந்த மாதிரி தேவி நியமத்தை உல்லங்கனம் பண்ணப்பட்டோம். நியமத்தை உல்லங்கனம் பண்றதுன்னா என்னது, யாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்லையாவா. ஸோ அந்த மாதிரி பண்ணப்பட்ட அந்த அசுரர்கள் எல்லாம் என்ன பண்ணா தேவி, வதம் பண்ணினா, எல்லாரையும் கொல்லறா. ஸோ வேற யாரால இந்த காரியம் பண்ண முடியும் அப்படின்னு ஜனங்கள் கேட்குறா தேவிட்ட. உன்னால நீ தானே பண்ணுவாய், ஏன்னா நீ அம்மானத்துனா நீ யாருக்கும் காருண்யம் உள்ளவள், கருணாஸ்வரூபினியான நீ பக்தவத்சலை இல்லையா. பக்தரை கண்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தர்மத்தை ரட்சிக்கணும்னு சொல்றாய் நீ. அதனால தானே இந்த தர்மம் இருக்கணும் இந்த பூலோகத்துல சொல்லி தானே அதுக்கு வேண்டி தானே நீ போராடி இருக்காய். இந்த அசுரன் எல்லாம் வதம் பண்ணினாய். அதுக்குள்ள உள்ள சக்தி சாமர்த்தியம் எல்லாம் வேற யாருக்கு இருக்கு? உன்னாலதான் அதெல்லாம் பண்ண முடியும். நீ ஒருத்தி தான் பண்ணுவாய். அதனால நீ என்ன பண்ணினாய், பல வேஷங்கள், அநேகர் இல்லையா, ரூபைர் அநேகர் பகுதாத்ம மூர்த்தி. நீ ஒருத்தி தான், ஆனா இந்த அசுரர்களை வதம் பண்றதுக்கு வேண்டி அநேக வேஷத்தை நீ தாரணை பண்ணிட்டு இருக்காய் அவள் விநாசம் பண்ணறதுக்கு வேண்டி. ஸோ இந்த காரியம் ஒன்னால மாத்தந்தான் முடியும், வேற யாராலே இதை பண்ண முடியாதே தேவி. நீ என்ன காருண்ய ஸ்வரூபினியா இருக்கிற தேவியாக்கும், அதனால நீதான் எங்களை எல்லாம் ரட்சிச்சாய் அப்படின்னு சொல்லி இங்க தேவதைகளும் தேவியை பிரார்த்திக்கிறா. ஸோ தேவி நினைச்சா தான் இந்த காரியம் எல்லாம் பண்ண முடியும். அதனால தேவி ஒருத்தியாலே பண்ண முடியும். ஆனாலும் தேவி விதவிதமான ரூபத்தை எடுத்து, அவன் உடம்புலேருந்தே வர ரூபங்கள் தான் எல்லாமே. 9 ரூபத்தை எடுத்துட்டு இந்த அசுரர்களை, அவன் வந்து தர்மத்தை பாலிக்கிறது இல்லை, அதர்ம மார்க்கத்துல போறதுனால எல்லா அசுரர்களையும் தேவி தன்னோட சக்தியால
வதம் பண்றா சொல்லி சொல்றான். இது வேற யாராலே முடியாது, அதுக்கு நீ ஒருத்தி தான், உனக்கு தான் சாமர்த்தியம் இருக்கு, அந்த மாதிரி உள்ள தேவி எங்களே ரட்சிக்கணுமே அப்படி சொல்லி சொல்றாங்க.